யூடியூப் நேர் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்நேரி சிவகங்கை மாவட்டம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து ரேலி வந்துட்டு ஆர்மிக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து யூனிட் கோட்டாவிலேருந்து எடுக்க போகிறாங்க. இது அக்னிவீருக்காக எடுக்கிறாங்க. இது எங்கே நடக்குது, இது யார் யார் போகலாம், என்னன்றதை வெளியே நான் பார்ப்போம். என்றைக்கு நடக்குது சரிங்களா? உங்களுக்கு முன்னாலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழர்களோட ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனம் பண்ணுங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது. தை பிறந்தா வழி பிறக்கும். அதேமாரி தை பிறக்கும் போது நம்மளுக்கு வழி பிறந்துச்சு பாருங்க. ஜனவரியில் முத செலெக்ஷன் வந்திருக்கு. அழகான செலெக்ஷன், யூனிட் கோட்டா. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்படின்னா, அக்னிவீர் ரிலேஷன்ஷிப் 2025 ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு ரேலி. சரிங்களா? இது வந்து எக்ஸ்-சர்வீஸ்மேன் சன் அண்டு சர்வீஸ்மேன் பிரதர், அப்புறம் வார் விடோஸ் எல்லாமே இதில் போகலாம். எல்லா யூனிட்டும் போகலாம். அதாவது எம்இஜி, எம்ஆர்சி, இஎம்இ, ஆர்ட்லரி, ஏஎஸ்சி, இன்ஃபென்ட்ரி, ஏஓசி எல்லாம் எந்த சென்டராக இருந்தாலும் ஆர்மி, நீங்கள் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் யாரார்கிட்ட இருக்குது அவங்க எல்லாமே போகலாம். இது என்ன டேட்டில் நடக்குது, என்னைக்கு நடக்குது, என்னென்ன கேட்டகரி, என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னு வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். வாங்க இதான் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதான் வந்து நோட்டிஃபிகேஷன். நல்லா கேட்டுங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஹெட் குவார்ட்ரு, அதாவது என்னது 3 இஎம்இ சென்டர் போபால் இருக்கு இல்லையா? எம்பி 3 இஎம்இ சென்டர் போபாலில் வந்து இது அக்னிவீருக்கான ரேலி நடக்க போகுது. இதில் யார் யார் போகலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. வார் விடோஸ், அப்புறம் வந்து எக்ஸ்-சர்வீஸ்மேன், சர்வீஸ்மேன் பிரதர், எக்ஸ்-சர்வீஸ்மேன் சன், சர்வீஸ்மேன் பிரதர் எல்லாமே நம்ம போகலாம். நீங்கள் இந்த ரேலி அட்டன் பண்ணலாம். அதாவது வந்து யூனிட் கோட்டா, அதாவது எங்கே நடக்குது, 3 இஎம்இ சென்டர் போபால் எம்பி. சரிங்களா? 7 ஜனவரியிலேருந்து 19 மார்ச் வரைக்கும் நடக்குதுங்க. சரிங்களா? இதில் என்னென்ன டேட்டுக்கு என்னென்னைக்கு போகணுன்றதை உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்கிறேன். சரிங்களா? இதில் என்னென்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் இதில் அட்டன் பண்ணுறது வார் விடோஸ் அண்ட் எக்ஸ்-சர்வீஸ்மேன் சன்னு, சர்வீஸ்மேன் ஓன் பிரதரு, அடுத்து இவங்கெல்லாம் போகலாம். அடுத்து இதில் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்க பாருங்கள். ட்ரேடுக்கு என்ன உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். நான் ஏதாவது என்னென்ன ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க என்னன்றதை வாங்க திரும்ப பார்ப்போம். பாருங்கள். அக்னிவீர் ஜிடி ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எஸ்கேடி, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன், இதுக்கெல்லாமே எடுக்கிறாங்க. சரிங்களா? இதை பாருங்கள். உங்களுக்கு அதனால் ஒரு கிரீன் ஷர்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஏஜ் லிமிட்டு பாருங்கள். 1 அக்டோபர் 2024 உங்களுக்கு வந்து 17லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். என்றைக்கு? 1 அக்டோபர் 2024 உங்களுக்கு என்றைக்கு இருக்கிற வயசு இருக்குன்னு 17லேருந்து 21, அதாவது 1 அக்டோபருக்கு உங்களுக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். அடுத்து 21 வயசுக்கு உள்ளே இருக்கணும். இவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்ப்போம். அதாவது அக்னிபாத் இது வெப்சைட் சொல்கிறேன் பாருங்கள். www.jointinarmy.nic.in இதில் வந்து அக்னிபாத் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் காமிக்கும். சரிங்களா? எலிஜிபிலிட்டி நீங்கள் தெரிஞ்சால் அது போய் ஆஸ் பர் கிவன் ஆன்லைன் ஆஃப் www.jointinarmy.nic.in போய் அக்னிபாத் அதில் டைப் பண்ணால் உங்கள் எலிஜிபிலிட்டி காமிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்க வயசு சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து பாருங்கள். அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அதுக்கு வந்து ஆல் இண்டியா. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த யூனிட்டாக இருந்தாலும் போகலாம். ஆல் இண்டியா சொல்லியிருக்கீங்களா? ஜனவரி 7ஆம் தேதி எது ஜிடிக்கு. சரிங்களா? அடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல், இது வந்து ஆல் இண்டியா தான், ஆல் கிளாஸ். 10 ஜனவரி ஜிடி வந்து 7 ஜனவரி, டெக்னிக்கல் 10 ஜனவரி 10 ஜனவரி. அதுக்கடுத்து எஸ்கேடி அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எஸ்கேடி வந்து இன்றைக்கி 13 ஜனவரி 2025. சரிங்களா? ஜிடி வந்து 7 ஜனவரி, டெக்னிக்கல் 10 ஜனவரி 2025, எஸ்கேடி 13 ஜனவரி 2025. சரிங்களா? அதுக்கடுத்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் ஆல் இண்டியா தான், எல்லாமே ஆல் கிளாஸ், அதாவது வந்து 15 ஜனவரி 2025 இந்த டேட்டுக்கு. சரிங்களா? அது எப்போ ரிப்போர்ட் பண்ணு பாரு, நல்லா கேட்டுக்குங்க. இவங்கெல்லாம் வந்து என்றைக்கு காலையில் வந்து கரெக்டாக 4 மணிக்கு. சரிங்களா? அவங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டேட் எடுத்துகிட்டு காலையில் 4 மணிக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 3 இஎம்இ சென்டருக்கு இல்லையா, அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், ஃபோட்டோ பாருங்கள். 20 ஃபோட்டோ எடுத்து போனோம்.
அடுத்து வந்து உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, டிசி, மார்க்ஸ்ட்டு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, என்சி சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட்டு, சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட்டு, போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, உங்கள் மேலே கேஸ் இல்லைன்னு இருக்குது. சரிங்களா? அடுத்து நிறைய இருக்குது, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறையா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க. இங்கே பாருங்க, இது க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க. ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் இருக்குது. சரிங்களா? க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து வாங்க, முடிச்சுங்களா? எவ்வளோ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே தெரியும். அதேமாரி டாக்குமெண்ட்டு, அஃபிடவிட்டு இங்கிலீஷில் இருக்கணும், இல்லை ஹிந்தியில் இருக்கணுங்க. புரியுங்களா? டாக்குமெண்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் ஹிந்தி தான் இருக்கணும், வேறு லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸு என்ன சொல்லிட்டேன், 3AME சென்டர் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துங்க, 2025 7 ஜனவரி 3AME சென்டர். சரிங்களா? அங்கே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? காலையில் 4 மணிக்கு. சென்டர் 28 நவம்பர் 2024. ஃபார்மேட் சர்டிஃபிகேட்டு, அப்டேட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பாரா 4 அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. 3AME சென்டரில் நம்ம காலையில் 4 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்தந்த ட்ரேட் வாய்ஸ். சரிங்களா? யார் யார் ஜிடி போகிறீங்க அவங்க வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? சர்வீஸ்மேனு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, சன்னு, பிரதர் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்தமாரி கரெக்டாக போய்ட்டு நீங்கள் அங்கே கரெக்டாக 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்துங்க கமாண்டன்ட் 3AME சென்டர் வந்து இந்த வந்து நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்குது. சரிங்களா? அதனால் பார்த்துக்குங்க, எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். ரெண்டாவது வந்து நீங்கள் அங்கே எத்தனை மணிக்கு போகணும், காலையில் 4 மணிக்கு நீங்கள் போட்டுட்டு போயிடணுங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்டை பூரா நீங்கள் என்ன செய்யணும், அட்ரஸ் ஷீட்டு வாங்கிட்டு 2 காப்பி அட்ரஸ் ஷீட் வாங்கினேன். இந்த சொல்லிட்டு பாருங்களா, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள். கண்டக்ட் ரெக்கார்டு ரிப்போர்ட் டு டி ஜங்ஷன் கேட்டு 3AME சென்டர் போபால் MP. காலையில் பார்த்தீங்களா 04:00 hours. சரிங்களா? காலையில் 4 மணிக்கு அந்த ஜங்ஷனுக்கு போயிடணும், 3AME சென்டருக்கு போபால் MP. சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு செலெக்ஷன் 7ஆம் தேதி GD, 10ஆம் தேதி டெக்னிக்கல், 13 ஜனவரி SKT, 15 ஜனவரி உங்களுக்கு என்னது ட்ரேட்ஸ்மேன். இவ்வளோ தாங்க. இந்த நல்ல ஒரு இது எடுத்து வச்சுக்கோங்க. அது என்னது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, கிளம்பிட்டா. நிறைய டீட்டெயில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு செலெக்ஷனை பூரா விரிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்ட்டு சும்மா, அதாவது ரிலேஷன்ஷிப்பு, அதாவது யூனிட் கோட்டாவில் எங்கெங்கே நடக்குதோ ஆர்மியில் அவங்க கூட அந்த டாக்குமெண்ட் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே வருங்க, ரிலேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே உங்கள் டிசி, மார்க்ஷீட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து உங்கள் காஸ்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு, ஸ்கூலுது, கேரக்டருது, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட்டு, ஆதார் கார்டு, 20 சைஸு, இப்போ 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்போர்ட்ஸுது, NCC எல்லாமே எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து ஃபிசிக்கல் உங்களுக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்கும், அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும், அப்புறம் ரிட்டன் இருக்கும். சரிங்களா? ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டன் சொல்லிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் பண்ணுவாங்க, அடுத்து ஹைட் வெயிட் எடுப்பாங்க, அடுத்து எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்து மெடிக்கல் வச்சுட்டு எக்ஸாம் வச்சுட்டு ட்ரெயின் ஏற்றி விட்ருவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்து எக்ஸாம் இருக்கும், மெடிக்கல் இருக்கும், அப்புறமா எக்ஸாம் இருக்கும், லாஸ்ட்டில் எக்ஸாம், அப்புறமா ட்ரெயின் தான். அதேமாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்க உங்களுக்கு தெரியும். 1.6 கிலோமீட்டர் வந்து 5:30 கிலோ வந்தால் 60 மார்க்கு, அதுக்கு பின்னால் 45 கிலோ வந்தால் 48 மார்க்கு. சரிங்களா? ஃபுல்லப்ஸு 10 எடுத்தால் 40 மார்க்கு, 9 எடுத்தால் 33 மார்க்கு, 8 எடுத்தால் 27 மார்க்கு, 7 எடுத்தால் 21 மார்க்கு, 6 எடுத்தால் 16 மார்க்கு, 5 எடுத்தால் ஃபெயில். முடிஞ்சு போச்சு. அடுத்து லாங் ஜம்ப் 9 feet தாவணும், அவ்வளோதான். ஜிக்ஜாக் கட்டை வந்து இப்படி ஜிக்ஜாக் வச்சுருப்பாங்க, அதில் போய் தாவணும், அவ்வளோதான். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதில் அழகான இது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஓடுற வீடியோ, அதாவது மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். எல்லா வாய்ப்பும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ இந்த வீடியோ வந்து யூனிட் கோட்டா. சரிங்களா? ஆர்மியில் எக்ஸ்-சர்வீஸ்மேன் சன் அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க ஓன் பிரதரு ப்ளஸ் வார் விடோஸ் இவங்கெல்லாம் போகலாம். இது ஆல் இண்டியா செலெக்ஷன். நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் போகலாம், எந்த ரெஜிமெண்ட் இருந்தாலும் போகலாம். இதை வாய்ப்பு அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க வருங்க. ஜிடிக்கு எடுக்கிறாங்க, டெக்னிக்கல் எடுக்கிறாங்க, எஸ்கேட்க்கு எடுக்கிறாங்க, அண்டு ட்ரேட்ஸ்மேன் எடுக்கிறாங்க. அருமையான வாய்ப்பு. இதுக்கான ஃபிசிக்கல், இதுக்கான ரிட்டன் கிளாஸ் நம்மகிட்ட நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மாதம் உங்களுக்கு 6000 ரூபா தான். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், 3 நேரமும் தங்கு வசதி கொடுத்துருவோம், ஃபிசிக்கல் கொடுத்துருவோம், கிளாஸ் எடுப்போங்க. இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா?
நான் ஆர்மி தான், என்எஸ்சி கமாண்டோ, ஃபிசிக்கல் டாப் இருக்கும். எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் கிளாஸ் நடக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பாஸ் பண்ண வச்சுவிடுவேன், விட மாட்டேன். நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், நான் சொல்கிறத கேட்கணும். தூக்கம் செல்லு மறந்துடுங்க. நல்லா கெடுக்கிறேன், நல்லா படுங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் ஆர்மியில் இருப்பார், அண்ணனும் ஆர்மியில் இருப்பார், நானும் ஆர்மி தான். நல்லா கேட்டுக்குங்க, நம்மளாம் ஒரு குடும்பம். நல்லா கேட்டுங்க. மறுபடியும் ஏன் சொல்ல கேட்கணும், விரும்பி கேட்கணும். ரெண்டாவது வந்து தூக்கம் செல்லு மறந்துடுங்க. நீங்கள் பாஸுங்க. ஆர்மிக்கெல்லாம் போய் நீங்கள் ஒன்றுமே வேணாம். ஃபஸ்ட் பேஜ் 10+ங்க. ஆர்மிங்க நீங்கள். போலீஸா இப்போ எக்ஸாமில் பாஸு கைரி ஏறிடுங்க, போலீஸுங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முழு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சொல்ல கேட்டு காலையில் ஏரில் எந்திக்கிங்க, பகலில் கிளாஸு, சாயந்தரம் காலையில் கொஞ்சம் நேரம் ஃபிசிக்கலு, அடுத்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா 3 நேரம் ஃபிசிக்கலு, நல்லா மதியானம் சாப்பாடு அன்லிமிட்டெடு, காலையும் சாயந்தரம் டிஃபனு. இதுக்கு வேணாம் சண்டே உங்களுக்கு நான்வெஜ்ஜு, வேறு என்னங்க வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்துருங்க. இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் நியூஸ் மாட்டோம். நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஆல் பெல்லை செட் பண்ணிட்டீங்கன்னா போகிற வீடியோ வரும். அதேமாரி நல்லா கேட்டுக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி எக்ஸர்ஸ்மேன் ஷேர் பண்ணுங்கள், தெரியுங்க. என்ன நேரத்தில் 7ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி 3EME சென்டரில் போபாலில் நடக்க போகுது. MP மத்திய பிரதேசில் போபாலில் நடக்க போகுது. இது எக்ஸர்விஸ்மேன், எல்லா எக்ஸர்விஸ்மேனுடைய பசங்க போகலாம். சர்வீஸ் பண்ணுறவங்க பிரதர் போகலாம். வார் விடோஸ் இவங்கெல்லாம் போகலாம். இதில் நீங்கள் எல்லா யூனிட் அட்டன் பண்ணலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. பாருங்கள், தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், நமக்கு வழி பிறந்துருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜனவரியில் 2025 26 உடனே ஓப்பனிங்கை பாருங்கள். 24 25 இப்போ 24 முடிஞ்சு, 10 மாதம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 24 முடிச்சு 25ல் உங்களுக்கு ஃபஸ்ட் செலெக்ஷன் யூனிட் கோட்டா வருது பாருங்கள். அது 7ஆம் தேதி ஃபஸ்ட் வீக்கில் 7ஆம் தேதி செலெக்ஷன். நம்ம ஆர்மி பசங்களுக்கு சர்வீஸ்மேன் பிரதருக்குள்ள அருமையானது. இந்த வேலை பயன்படுத்திக்கங்க. யாருக்குமே இல்லைங்க செலெக்ஷனு, நம்மளுக்கு தான் முதல்ல வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, அவங்க பப்ளிக் கூட கிடையாது, நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு. அடிங்க, இதில் அழகாக பாஸ் ஆகிறதுக்கான முழு உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். பாருங்கள், நான் சொல்லுவேன், எல்லா வீடியோலையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு முழு உத்தரவாதம், 100% ட்ரைனிங்கு, 100%. அதெல்லாம் விட்டுருங்க. இறங்கி மனசு வச்சு செய்யணுங்க. இப்போ நான் சொல்கிறது நடத்தணும் இல்லைங்களா? உங்களை காலைல வந்து எழுப்பிடணும், உங்களை படிக்க வைக்கணும், பகலில் கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும், நைட்டு ஸ்டடி பண்ணணும், 3 நேரமும் சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா தானேங்க பாஸ் பண்ண முடியும். நான் சும்மா வாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் மட்டும் இல்லை, மிலிட்ரிக்காரங்க எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது உதவி செய்வோம். அதேமாதிரி மெடிக்கலாக இருக்கட்டும், மெடிக்கல்லாம் பயப்படாதீங்க. பாருங்கள், இயற்கை, அதெல்லாம் இயற்கை. சின்ன மிஸ்டேக்கு நாங்கள் கைடு பண்ணுவோம். இயற்கையை வந்து நானும் செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. என் பையனாலும் சரி, உங்கள் பையனாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சின்ன மிஸ்டேக், தம்பி மெடிக்கல் ஏதாவது கேட்பாங்க, இப்படி நிற்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி ரெடி ஆகிட்டு போகணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவோம். நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் அதுக்கெல்லாம் கைடு பண்ணுவோம். அதேமாரி, சார் எனக்கு ஜஸ்ட் இல்லை, சார் எனக்கு புல்லப்ஸ் வரலை, சார் உடம்பு வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் விடுங்க. ஏங்க, இந்தியன் ஆர்மி ஒரு ஆர்மிக்காரனால முடியாததாக இருக்குதா? அது நான் எம்இஜிக்காரங்க ட்ரெயினிங். இப்போ சர்வீஸ்மேனுக்குலாம் எல்லாம் தெரியும். எம்இஜி எப்படி இருக்கும், பயங்கரமான ஹார்ட் ட்ரைனிங். அந்த ஹார்ட் ட்ரைனிங் பண்ண நான் எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்ட்டாக சரி, புல்லப்ஸ் தான் சரி, கயிறாக இருந்தாலும் சரி, ரன்னிங்லாம் பட்டை கழட்டுவான். இங்கே நல்லா மணலில் ட்ரைனிங் இருக்குது, மலையில் ட்ரைனிங் இருக்குது, கிரவுண்டில் ட்ரைனிங் இருக்குது. சக்கையை பிடிச்சிட்டே விடுவான். சரிங்களா? அப்போ தானேங்க பாஸ் ஆக முடியும். ஃபஸ்ட் பேஜ் 10+ சோல்டர் தூக்கிட்டு போவீங்களா, நான் இந்தியன் ஆர்மின்னு? சரிங்களா? இதுக்கான உறுதியான பயிற்சி நடக்குதுங்க. இங்கே தங்கு வசதி, சாப்பாடு வசதி, மெஸ் வசதி எல்லாமே இருக்குது. விருப்பம் வந்து நம்ம சென்றானுங்களாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம்னே செய்ய மாட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.